லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரம். இந்த படத்தோட கதை என்ன? 1990 காலகட்டத்தில் நடக்கிற கதைக்களமா இந்த படம் ஆரம்பிக்குது. ஹீரோ துல்கர் சல்மானும் மீனாட்சி சௌத்ரியும் கணவன் மனைவியா இருக்காங்க. அவங்களுக்கு 6 வயசுல ஒரு பையன் இருக்கான். பாம்பேல மகதா பேங்க்ல கேஷியரா வேலை பார்க்குறாரு ஹீரோ துல்கர் சல்மான். இருந்தாலும் போதுமான சம்பளம் இல்லாதனால சுத்தி நிறைய கடன் வாங்கி ஒரு வறுமையில வாழ்ற ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க. பேங்க்ல ஒரு நேர்மையான எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு வராரு. ஆனாலும் பேங்க்ல அவர் பெருசா எதிர்பார்த்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரமோஷனும் அவருக்கு கிடைக்காம போகவே ரொம்ப வெறுத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட நேர்மையை மாத்திக்கிட்டு அவரோட அறிவை பயன்படுத்தி வேற மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தான் படத்தோட திரைக்கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே நல்லா வந்திருக்கு. படத்துல மொத்தமா 3 பாட்டு இருக்கு. படத்துல சில சீன்ஸ் நல்லா எடுத்திருக்காங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு சீன்ல ஹீரோ பேங்க்ல எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறாரு. அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ ஒரு நாளில் 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருக்க முடியாதுன்னு அதை கடந்து போகிறாரு. அப்புறம் நகை கடையில் ஒரு சீன் வருது, அது ரசிக்கும்படியாக இருக்குது. படத்தோட நெகட்டிவ்னா கஸ்டம்ஸ், இம்போர்ட் பிஸ்னஸ், மணி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், மணி லாண்டரி, பிளாக் மணி, ஹவாலா இந்த மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்கனால ஒரு படிக்காத மக்களுக்கு, ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு சந்தேகம் தான். பட் இதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு சூப்பர் படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.